ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதோடைய குட் அட்டெம்ப்ட் என்ன? நிறைய பேரால அதிகமான அட்டெம்ப்ட் குடுக்க முடியல. ஸோ, அவங்களுக்கான டிப்ஸ் இது மாதிரி நிறைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு அஸ்பிரண்ட்ஸ். இந்த தமிழ் நியூ இயர்ல இருந்து நம்ம கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுலேருந்து, நம்மளுடைய ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுலேருந்து, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுலேருந்து பக்காவா பண்ணுவோம் அப்படின்னுட்டு நம்புவோம். கண்டிப்பா இந்த நியூ இயர் நமக்கு பேங்க் ஜாப் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்புவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு குட் அட்டெம்ப்ட்குள்ளே போயிடலாம். ஆப்டிடியூட் ஆஸ்பிரண்ட்ஸ், ஆப்டிடியூட் செக்ஷன் பொறுத்தவரை எல்லா ஷிஃப்ட்லையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு சில ஷிஃப்ட்டில் கேஸ்லெட், ஒரு சில ஷிஃப்ட்டில் ராங் நம்பர், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு ஒரு 2 மார்க் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு சில ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருக்குது, ஒரு சில ஷிஃப்ட்டில் அதை விட 2 மார்க் கம்மியாக எடுக்கிற மாதிரி, ஒரு சில ஷிஃப்ட்டில் 3 மார்க் கம்மியாக எடுக்கிற மாதிரி. ஸோ மொத்தமாகவே இப்போ ஆப்டிடியூட் கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா ரீசனிங் ஈஸியாக கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருக்காங்க. சில இடங்களில் இங்கிலீஷில் பேராஜம்பிள் கேட்டு ஆப்டிடியூட் ஈஸியாக கேட்டிருக்காங்க, சில ரெண்டுமே கஷ்டமாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நார்மலைசேஷன் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக இருக்க போகுது. அது எவ்வளோ இருக்குன்னா, அதிகமாக இருக்காது. ஒரு 2லேருந்து ஒரு 3 மார்க் அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால தான் நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம ஒரு கட் ஆஃப் சொல்றோம்ல, அதுலேருந்து 3, 4 மார்க் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, குட் அட்டெம்ப்ட் பாருங்க. கட் ஆஃப் ஸ்கோர பார்க்காதீங்க. கட் ஆஃப் ஸ்கோர்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நான் கம்மியான அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பான். கட் ஆஃப் அதிகமா வச்சு உங்கள மார்க் இன்கிரீஸ் பண்ணி பாஸ் பண்ண வச்சிருப்பீங்க. கட் ஆஃப் அதிகமா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கட் ஆஃப் கம்மியா இருக்கும் சில நேரங்கள்ல. நீங்க அதிகமா அட்டெம்ப்ட் போட்டிருப்பீங்க. உங்க மார்க்க கம்மி பண்ணி ஃபெயில் பண்ணிருவாங்க. எப்பவுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஷிஃப்ட் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டா இருந்தா, அந்த ஷிஃப்ட்டுக்கு குட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் கிராக் ஆயிடும். இந்த ஓவரால் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அ அந்த அது இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம். நெறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் இந்த கொஸ்டின் போட்டேன். இதுக்கு என்ன ஆன்ஸரு? அந்த கொஸ்டின் என்ன ஆன்ஸர்? இந்த மாரி நீங்க சர்ச் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு செல்ஃப் டவுட் அதிகமா இருக்கு. செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது. உங்களுடைய அட்டெம்ப்ட் டீசென்ட்டா இருக்குன்னா, கண்ண மூடிட்டு மெயின்ஸுக்கு படிங்க. நார்மலைசேஷன்னாலயும் நீங்க பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, அ பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்தா, வேக்கன்சி போன வருஷத்தோட அதிகமா இருக்கு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சா கூட உங்களால எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்க முடியும். திடீர்னு நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் டவுட்ல ப்ரிப்பேர் பண்ணாம போயிருந்தீங்கன்னா, அப்பயும் நீங்க பாதிக்கப்படுவீங்க. சில பேர், "சார் நான் 75 தான் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது என்னால. 80 தான் என்னால அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது. 70 70 எபோவ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே, நீங்க வந்து ஹை குவாலிஃபைடு கேண்டிடேட். மத்த வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய ஐபிபிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்பிஐ கிளர்க், பிஓ சொல்லல கிளர்க். இந்த 5 எக்ஸாமுக்கும் சரி, எல்ஐசி அசிஸ்டன்ட் இந்த எல்லா எக்ஸாமும் கட் ஆஃப் அப்படிங்கிறது பிலிம்ஸ் ரொம்ப 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 பேசிக்கா இருக்கும். இப்ப இந்த 70 எடுத்தீங்க இல்லையா? நீங்க எல்லாரும் இந்த எல்லா பிலிம்ஸ்ல அட்லீஸ்ட் 1 ஆர் 2 வேணா மிஸ் ஆகலாமே தவிர, எல்லாமே கிராக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கட் ஆஃப் கம்மியா இருக்கும். இது ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இதில கட் ஆஃப் அதிகமா இருக்கும். கட் ஆஃப சொல்லுங்க சார்ன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்டகரி வைஸா பிரிச்சிடலாம். அந்த மாரி 70 பிலோ இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். நீங்க ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்கீங்க. நீங்களும் கிளியர் பண்ணலாம் இந்த எக்ஸாம்லாம். பட் உங்களால எந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும், எந்த எக்ஸாம்ல கிராக் பண்ண முடியாது. திடீர்னு கிராக் பண்ணுவீங்க, திடீர்னு கிராக் பண்ணாம போயிடுவீங்க. 70 எபோவ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க பிரிலிம்ஸ்க்கு ரெடி. இன்னும் ஆர்பிஐ, எஸ்பிஐ, பிஓ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஹை லெவல் காம்படிஷனுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பட் நீங்க எக்ஸாம் ரெடியா தான் இருக்கீங்க. ஆப்டி, ரீசனிங், சிஏ இதெல்லாம் வச்சு உங்களால எக்ஸாம் கிராக் பண்ணி வேலை வாங்க முடியும். நம்பிக்கையோட இருங்க. மனச தளர விட வேண்டாம். சரிங்களா? சரி. இப்ப நம்ம கட் ஆஃப் உள்ள போயிடலாம். புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? 70 பிலோ இருக்கிறவங்க இன்னும் நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். 70 எபோவ் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியலனா கூட நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே. அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல மெயின்ஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. ஏகே அண்ட் வேணாம் சார் சேர்ந்து குடுத்துட்ருக்கோம். அடுத்து எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். நீங்க மெயின்ஸ்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப் வெப்சைட்டோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கு. கட் ஆஃப் பார்க்கலாம். ஆப்டிட்யூட் செக்ஷன். ஆப்டிட்யூட் செக்ஷன்ல 32 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஸ்கோர். அதில நீங்க ஒரு சில ஷிஃப்ட்ல இந்த கேஸ் லெட்டர் ராங் நம்பர்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அதில மட்டும் ஒரு 30 பிளஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே தான். கம்மி.
ஆனால் ஓகே தான். பட் ஆனால் ரீசனிங்கில் இங்கிலீஷில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்துருக்கணும். அப்போ 30லேருந்து 32 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஆப்டிடியூடுக்கு பெஸ்ட் அட்டெம்ப்ட். ரீசனிங் செக்ஷனில் 35 அவுட் ஆஃப் 35மே அட்டன் பண்ணியிருக்கணும். ஒரு சில செட்டில் மீனிங்ஃபுல் வேர்டில் தப்பு வந்துடும் விட்டுருப்பீங்க. இன்னொரு சில செட்டில் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் லெட்டர் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் விட்டுட்டீங்க. ஸோ அதனால் 33லேருந்து 35 அப்படிங்கிறது ரீசனிங் எபிலிட்டிக்கான குட் அட்டெம்ப்ட்டு. அதே மாதிரி இங்கிலீஷ் செக்ஷனில் 28லேருந்து 30 வரை அட்டன் பண்ணியிருக்கீங்க. நம்ம தப்பெல்லாம் போய் அக்யூரேசியோட ஒரு 22, 24 தான் வரும். ஆனால் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 மார்க் மேலே எடுத்தால் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக 89ல் இருந்து 92 வரை குட் அட்டெம்ப்டாக இருக்கும். ஓகேங்களா? குட் அட்டெம்ப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட், கட் ஆஃப் கிடையாது. ஓகேங்களா? சரிங்க சார். கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 ± 3. சரிங்களா? எதுக்கு இந்த ±3 அப்படின்னா, இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் அப்படிங்கிறது 92 டிஎன் பேங்கர் சார்பா. ஓகேங்களா? காம்படிஷன் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு தான் யூகிக்க முடியும். ஹை லெவல் காம்படிஷன் அதிகமாகி நிறைய அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் இதை விட கூட ஏறி போகும். அது 95 வரை போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 53 வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் கஷ்டமாக கேட்டிருக்காங்க. அதில் அக்யூரசி ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி கன்சிடர் பண்ணி தான் நான் 92 அதுக்கு கீழே சொல்கிறேன். அதையும் மீறி காம்படிஷன் அதிகமாகி அதர் ஸ்டேட் பார்ட்டிசிபேஷனுக்கு மேக்ஸிமம் கிடையாது. வந்தால் கூட அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அது கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அது வரக்கூடாதுன்ட்டு. அதனால் 92 ± 3. காம்படிஷன் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் 95 வரை நினச்சிக்கோங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 92 உங்களுக்கு வருது அப்படின்னாலே ஷூராக நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா கட் ஆஃப் 95 வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நார்மலைசேஷன் பண்ணுறதை பொறுத்து அதுதான் அந்த ±3 அப்படிங்கிறது. ஈஸியான ஷிஃப்ட்டை வச்சு நார்மலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா 95 வரை போயிடும். ஆனால் 89, 90 அட்டம் பண்ணவங்களாம் பாஸ் பண்ணிடுவாங்க. 91, 92லாம் பாஸ் பண்ணுவாங்க. அட்டம் 92 தான் போட்டிருப்பாங்க, மார்க் அதிகமாக வந்துடும். இதுவே டிஃபிகல்ட்டான பேப்பரை எடுத்து வச்சு அவங்க பேஸை வச்சு நார்மலைஸ் பண்ணால் 89, 88 இந்த மாதிரி வந்துடும். நிறைய பேர் ஈஸியாக ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களாம் மார்க் குறைஞ்சிரும். சரிங்களா? உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஷிஃப்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு 2, 3 ஷிஃப்ட்டுக்கு அனலைசிஸ் போட நினைக்கிறேன். ரிமைனிங் ஷிஃப்ட்ஸுக்கு நம்ம அனலைசிஸ் போடலான்னு தான். பட் டைம் கிடைக்கல, அதனால் போட முடியல. பட் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக உங்களுடைய ஆஸ்பிரண்ட்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. டிஃபிகல்ட்டான பேப்பர் அப்படிங்கிறது ஒரு 2, 3 ஷிஃப்ட் தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டேல. ஒவ்வொரு பேப்பரில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் 89லேருந்து 92 அப்படிங்கிறது குட் அட்டெம்ப்டாக இருக்குது. நார்மலைசேஷனை பொறுத்து அது ±3 92லேருந்து மாறும். சரிங்க சார். 89லேருந்து 92, 95, 89லேருந்து 95, இந்த 92லேருந்து சுற்றி குறைஞ்சா 89 வரை குறையும், அதிகமான 95 வரை போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அதெல்லாம். ஆனால் என்னுடைய அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85, 87 இருக்குது. நான் என்ன சார் பண்ணேன்? ஈவன் 82க்கு கூட இந்த டவுட் இருக்கும். ஒருவேளை நம்ம பாஸ் பண்ணிட்டா? வாய்ப்புகள் இருக்குது. அக்யூரசி பக்காவாக போட்டிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சில பேருக்கு ரிசர்வேஷன் இருக்கும். ரிசர்வேஷன் அதை தாண்டி இந்த NIACL அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாமில் 1:24 அந்தளவுக்கு 1:25 தான், 1:24 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஷியோவில் எடுத்தாங்க. ஒரு டைம் 1:20 எடுத்தாங்க, ஒரு டைம் 1:25 எடுத்தாங்க. அது ரீசெண்ட் டைமில் தான். ஒவ்வொரு எக்ஸாம்ஸில் அப்படி பண்ணாங்க. OISL ஒரு டைம் அப்படி பண்ணாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா 1:10 அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரி எடுப்பாங்க. 1:10க்கு மேலே போய் 1:25 அந்த ரேஞ்சில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 87 எல்லாம் கூட கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 100% அக்யூரசி அட்டன் பண்ணி உங்களுடைய பேப்பரை டிஃபிகல்ட்டாக இருந்து உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க்கும் வந்தால் 85, 87க்கெல்லாம் அந்த மாதிரி ரேஷியோ அதிகமாக எடுத்து உங்கள் பேப்பரும் டிஃபிகல்ட்டாக இருந்து அக்யூரஸியாக இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா 85, 87, 82 இந்த மாதிரி நீங்கள் டவுட்டாக இருக்கீங்க இல்லையா? என்னால் ஷியூராக சொல்ல முடியாது நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா, பாஸ் பண்ண மாட்டீங்களான்னு. நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்க, நான் எலிமினேட்டும் பண்ண மாட்டேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்கன்னு உங்களுக்கு ஷூரிட்டியும் நான் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா
இது வந்து உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பாதிக்கும். கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 82, 85, 87 எடுத்தவங்கலாம் ஒரு டாப்பருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணா டாப்பர் ஆயிடலாம். அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க தான் 82, 85, 87 இந்த இதுக்கு மேல மார்க் எடுத்திருக்கவங்கலாம். ஓகேங்களா? காமெடி பண்ணக்கூடாது. 84 அப்ப 84 என்ன சார் 86ன்னு காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா அந்த ரேஞ்ச சொல்றேன். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, பிஓ பிரிலிம்ஸ்க்கு படிங்க. அதான் சொல்லுவேன் உங்களுக்கு. எஸ்பிஐ, பிஓ பிரிலிம்ஸ்க்கு படிங்க. இந்த லெவலும் ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவலும் ஒரு 80% ஒரே மாதிரி இருக்கும். எஸ்பிஐ, பிஓலேருந்து இன்னொரு கொஞ்சம் 20, 25% இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, லெவல ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் வந்துரும். ஸோ, ஆனா நீங்க எஸ்பிஐ, பிஓக்கு மார்க்ல போடுற லெவல் தான் ஆர்பி அசிஸ்டன்ட் ரியல் எக்ஸாம்ல இருக்கும். அப்ப நீங்க பிராக்டிஸ்ல இருக்கணும். ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ். ஏ ஆப்ட் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ்ல பிராக்டிஸ்ல இருந்துட்டு இருப்பீங்க. எஸ்பிஐ, பிஓ பிரிலிம்ஸ் படிச்சீங்கன்னா. சிஏவ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விடக்கூடாது. கன்டினியூவா படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சிஏவ நீங்க கன்டினியூவா படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே சார். இதெல்லாம் பண்ணிட்டு வரேன். திடீர்னு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்க பேச்ச கேட்டு நான் இப்ப இந்த மார்க் கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பாஸ் பண்ணுவேனா, பாஸ் பண்றேனா டவுட் எனக்கு இருக்கு. சரி உங்க பேச்ச கேட்டு இந்த ஷெட்யூல நான் ஃபாலோ பண்ணா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பிஐ, பிஓ பிரிலிம்ஸ் கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இல்லன்னா ஐபிபிஎஸ், பிஓ எக்ஸாம் கிராக் பண்ணிருவீங்க. நடுவுல இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வரும். எல்பிஓ எக்ஸாம்ஸ் வந்தாலும் வரும். அது இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் வரும். எல்பிஓ வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணிட்டு போயிடுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை வந்துரும். ஆனா, நீங்க நம்ம 85 தான் பண்ணோம். 70 தான் என்னால பண்ண முடிஞ்சுச்சு சார். நான் என்ன பண்றது? நான் வேஸ்ட்டு. எக்ஸாம் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். மே மாசம் வரட்டும், ஜூன் மாசம் வரட்டும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கும்னா, எகைன் நீங்க ஜூன், ஜூலைல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, திரும்ப பிக்கப் ஆயி, திரும்பவும் இதே தான். உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இப்ப இந்த இது எனக்கு ரியலா நான் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்த மாரி கேப் விடாம படிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க அட்டெண்ட் பண்ண அதே 70 மார்க் தான் அவரும் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா, அவரு விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே என்ன பண்ணுவாருன்னா, 90ய ரீச் பண்ணிருவாரு. நீங்க கேப் விடுறீங்க இல்லையா? 65 வந்து 75 போவீங்க. ஒரு 5 மார்க் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதனால உங்க ஃப்ரெண்ட பார்த்தே உனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடும். என்னடா அவனுக்கு வருது நமக்கு வரலன்னு போயிரும். உங்களுடைய மைண்ட் செட்டு. அது அப்படி கிடையாது. நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல அதிகமா அட்டெண்ட் பண்ணாலும் சரி, கம்மியா அட்டெண்ட் பண்ணாலும் சரி, மெயின்ஸுக்கு படிங்க. ரொம்ப கம்மியா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த மெயின்ஸுக்கு ரிலவென்ட்டா அதர் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு படிங்க. திடீர்னு பாஸ் பண்ணா அந்த எக்ஸாம் பக்காவா ரெடி ஆயிட்டு போயிடணும். அப்படி இல்ல அப்படின்னா, அப்கமிங் எக்ஸாம்ல நீங்க இப்போ இந்த காம்படிஷன் எக்ஸாம ஆர்பி அசிஸ்டன்ட்ல கிராக் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல நீங்க அப்போ இருக்கணும். வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அந்த டைம்ல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருந்தே அதற்கான ஏற்பாடுகள பண்ணணும். எகைன் நான் சொல்றேன், ஓரளவுக்கு அந்த கட் ஆஃப் நான் சொன்ன கட் ஆஃப் கீழ கொஞ்சம் மார்க்குகள் தான் வித்தியாசத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சிஏவே ரெடியா படிச்சு வச்சுக்கோங்க. எக்காரணத்த கொண்டும் சிஏ விட வேண்டாம். ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க 92 மேல 89 டூ 92 இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஆர்பி அசிஸ்டன்ட்க்கான ஸ்ட்ராட்டஜிய போட்டு பக்காவா அதுக்கான பிராக்டிஸ் உட்காந்து அந்த எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. புரியுதுங்களா? இந்த இந்த ரேஞ்சில இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்காக போராடுங்க. ஆர்பி அசிஸ்டன்ட்க்காக. இதுக்கு கீழ இருக்கிறவங்க ஒருவேள கிராக் பண்ணிட்டாலும் நம்ம அந்த எக்ஸாம் படிக்கணும். ஒருவேள கிராக் பண்ணிட்டா அந்த எக்ஸாம் ரெடியாவும் இருக்கணும். அதே சமயம் ஃபெயில் ஆயிட்டா, அப்கமிங் எக்ஸாம்ல இவங்களுக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருக்கணும். இதற்கு நான் 2 ரியல் உதாரணம் சொல்லுவேன். யார் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம வேணாம் சாரும் அப்படிதான் பண்ணாரு. இப்ப ரீசென்ட்டா எக்ஸாம் கிராக் பண்ண தர்மராஜ் ப்ரோ. பேங்கிங் நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு. வெனோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறவரு நம்ம சேனல் நம்ம நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ வெனோ மேத்தமெட்டிக்ஸ் நவீன் ப்ரோ அப்படிதான் பண்ணாரு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெனோ மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணாருன்னா, ஜான்வரிலேருந்து ஏப்ரல், மே, ஜூன் ஜான் டூ ஜூன் இருக்கு இல்லையா? ஆஃப் சீசன்.
அதை பக்காவாக யூஸ் பண்ணி வீடியோஸ்லாம் நிறையா யூடியூப் வீடியோஸ் பார்ப்பார் அவர். நார்த் இந்தியன் சேனல்லேருந்து ஆப்ட் ரீசனிங் அதுலேருந்து தான் அவருக்கு அவ்வளோ ஸ்பீடு வந்தது. வீடியோ பார்த்துட்டு நிறைய மார்க் டெஸ்ட், செக்ஷனல், ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பார் எக்ஸாம் இல்லாத டைமில். எக்ஸாம் இல்லாத டைமில் பர் டே 8 to 10 hours படித்ததுனால தான் அவரால் எக்ஸாம் டைமில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மான ஆல் இண்டியா ரேங்க்லாம் எடுக்க முடிஞ்சது. நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் இவரை நான் எப்படி உதாரணத்துக்கு சொல்லுவேன்னா, பாருங்கள், இவர் மெயின்ஸு நாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிபிஎஸ் பிஓவில் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே போயிட்டு நானும் அப்படி தான் பண்ணுவோம்ல, கொஞ்சம் சீனியர் ஆகிட்டாலே அப்படி தான் பண்ணுவாங்க நிறைய பேர். ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கெலாம் வேக்கன்சி அதிகமாக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 4-5 மார்க் போடுவாங்க, இல்லைனா அதை கூட போடாமே போயிடுவாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு ரீசனிங் செக்ஷனில் ஒரு பசிலில் சொதப்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொன்னார்னா, நார்மலைசேஷனில் அவருக்கு மார்க்கும் கம்மி பண்ணிட்டாங்க. ஐபிபிஎஸ் பிஓவில் ரீசனிங் தான் முக்கியமான பாயிண்ட்டே. 40 மார்க்கு 35 கொஸ்டின் இருந்தாலும் 40 மார்க் ஐபிபிஎஸ் பிஓவில் பேட்டர்ன் மாற்றிட்டாங்கல்ல, மாற்றிருக்கிறதுனால ஸோ 40 மார்க்கில் அதில் மிஸ்டேக் ஆனதுனால, அதில் ஒழுங்காக பண்ணாதனாலையும் ப்ளஸ் நார்மலைசேஷனில் அடி வாங்கினதுனாலையும் பிஓ பிலிம்ஸ்லேயே கிராக் ஆகலை. இப்போ நீங்கள் இந்த சினரியோவை கொண்டு வந்து இங்கே வைங்க. நீங்கள் இங்கே ஒரு 75 தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. இவரு பிஓ பிலிம்ஸ் கிளியர் ஆகலை. 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அதை பெருசாக பொருட்படுத்தாமல் ஒரு நாள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணி ஆர்ஆர்பி பிஓவில் வெயிட்டிங் லிஸ்ட்டு 0.3 மார்க்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடச்சிருக்கும். அடுத்து வந்த ரிசல்ட்டில் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியரு. அதுக்கப்புறம் தான் மாதம் எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமை கிராக் பண்ணார். அப்போ எல்ஐசி ஏஏஓன்றதும் இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ஒரு சிமிலரான கான்செப்ட் தான். எல்லாருமே நிறைய பேர் கிளியர் பண்ண ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த மிஸ்டேக்கு அந்த எக்ஸாம் ஃப்ளோ கொண்டு வந்து அதுலேருந்து கொஞ்சம் சுதாரித்து பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்ஐசிஏஓ எக்ஸாமை கிராக் பண்ணிட்டாரு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்கள் இந்த ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் ஒழுங்காக பண்ணலைனாலோ, இல்லை கம்மியான மார்க் அட்டன் பண்ணிட்டாலோ, இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியலனாலோ, ஃப்யூச்சரில் உங்களால் இந்த மாதிரி ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாதுன்னு இல்லை, வேலை வாங்க முடியாதுன்னு இல்லை. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், உங்களுடைய இந்த 70-75 மார்க்கை 90-95 மாற்ற ட்ரை பண்ணுங்க. அதற்கான உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் வேலை வாங்குவீங்க. யாரெல்லாம் இந்த 70-75 மார்க்கு வரல, நமக்கு வரல, சரி நோட்டிஃபிகேஷன் பெரிய வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்த பிறகால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, வந்த பிறகால் 2 நாள் படிப்பீங்க. எகைன் ஆல் டிக்கெட் வரட்டும், ஆல் டிக்கெட் வந்ததும் நான் படிக்கிறேன் அப்படின்னு போவீங்க. ஆல் டிக்கெட் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா கூட, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 4 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. 4 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு அடுத்து அப்படியே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பெண்டிங்கில் போட்டு மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் பாஸ் பண்ணால் பார்த்துக்கலாம். இந்த ஹேபிட் அப்படியே வரும் உங்களுக்கு. பாஸ் பண்ணால் பார்த்துக்கலாம். அப்புறம் திடீர்னு பாஸ் ஆயிடுவீங்க. 10 நாள் தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த மாதம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஸோ என்னமே நம்மளால் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். உங்களுடைய வீக் செக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆப்டிவ் ரீசனிங் எல்லாம் பக்காவாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறையா பாருங்கள். நம்ம கோர்ஸ் வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், இல்லை மார்க் டெஸ்ட் போடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். டச்சில் இருந்துக்கிட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கையிலே வச்சுட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ரியல் எக்ஸாம் தான் நம்ம வெனம் ப்ரோவும் நரிக்கூட்ட பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டும். சரிங்களா? ஸோ எல்லாருமே மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. ஒரு எக்ஸாம் சைக்கிளில் 12 மாதமும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் அங்கே இங்கே நடக்கும். பட் ஆனால் நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் சுதாரிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம் கிராக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எப்போ சுதாரித்து கன்சிஸ்டண்ட்டாக 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாம் இந்த வருஷத்தோட கடைசி எக்ஸாம் வர கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த சுச்சுவேஷன் வருதோ, அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக வேலை வாங்கிடுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை வராத மாதிரி உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் அப்படியே கிட்ட வந்து போயிடும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த கிட்ட வந்தது உங்கள் கிட்ட வந்துடும். ஓகேங்களா? அந்த கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கேப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரிவர்ஸில் போயிடும்.
இதுதான் பேங்க் எக்ஸாம் உடைய ரியாலிட்டி. கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாசங்கள யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ்ல இருங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல தேவையில்லாம நெறைய வீடியோ பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது கட் ஆஃப்க்காக மட்டும் கிடையாது. இதுதான் பேங்க் எக்ஸாம் உடைய ரியாலிட்டி. பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல லோவா இருக்கு அப்படின்ட்டு நெறைய பேரு அடுத்த ஸ்டேஜ்க்கு இம்ப்ரூவ் ஆகாம அப்படியே விட்டுருவாங்க. நம்ம ஏன் இதோட மெயின்ஸுக்கு படிக்கணும்? அப்படின்ட்டு ஒரு சில பேர் போயிருவாங்க. சரிங்களா? நீங்க இந்த மெயின்ஸ்க்கு படிக்கலன்னா கூட பரவால்ல. அப்கமிங்ல எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் வருது. இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் வரப்போகுது. ஏஓ எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நெறைய எக்ஸாம்ஸ் அப்கமிங்ல வரப்போகுது அப்படிங்கிறனால, கண்டிப்பா நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருங்க. கண்ண மூடி கண்மூடித்தனமா படிங்க. நீங்க இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குள்ள நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டுருக்கோம். தேங்க் யூ.